Welcome to the lecture series of Fourier transform. இந்த வீடியோவில் Fourier cosine transform அதோட inverse யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளம் போடலான்னு பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். Solve the integral equations integral 0 to infinity f of x cos lambda x dx equal to 1 minus lambda such that 0 less than or equal to lambda less than or equal to 1, 0 lambda greater than 1. Hence evaluate integral 0 to infinity sin square t by t square dt. இதுதான் கொஸ்டின். ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனை முதல்ல சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து இன்னொரு ரிசல்ட்டை எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம் Fourier cosine transform யூஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஈக்குவேஷனை கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ f of x cos lambda x dx equal to அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கங்க. இப்போ இந்த கிவன் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் √2/π அப்படின்னு இருந்ததுன்னா அது Fourier cosine transformோட டெஃபினேஷன் ஃபார் f of xன்னு இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணலாம், √2/π மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ √2/π integral 0 to infinity f of x cos lambda x dx equal to √2/π லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணதால் நம்ம ரைட்லேயும் பண்ணிடலாம். ஸோ 1 minus lambda 0 less than or equal to lambda less than or equal to 1, 0 lambda greater than 1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா √2/π இது எதோட டெஃபினேஷன், Fourier cosine transform of f of x ஓட டெஃபினேஷன். தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், fc of f of x, Fourier cosine transform of f of x equal to √2/π 1 minus lambda 0 less than or equal to lambda less than or equal to 1, 0 lambda greater than 1. இதான் வந்து fc of f of x. நம்ம இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இன்வர்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணி f of x என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ யூஸிங் இன்வர்ஷன் ஃபார்முலா ஃபார் Fourier cosine transform. இன்வர்ஷன் ஃபார்முலா ஃபார் Fourier cosine transform. ஃபார் Fourier cosine transform f of x is equal to inversion formula எழுதுங்க. f of x is equal to √2/π integral 0 to infinity fc of f of x cos sx dx cos sx ds. இந்த fc of f of xன்றதுல தான் ஈக்குவேஷன் 1ல் இருந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். fc of f of x வந்து √2/π 1 minus lambda. ஈக்குவேஷன் 1 பாருங்கள், √2/π 1 minus lambda. அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே இன்டெக்ரேஷன் வேரியபிள் எஸ்ன்றதால லேம்டாவுக்கு பதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், எஸ்ன்னு மாற்ற போகிறோம். ஸோ √2/π ஈக்குவேஷன் 1லேருந்து எழுத போகிறோம். 0 to infinity fc of f of x. ஸோ 1 minus lambda. ஸோ √2/π 1 minus s, ஏன்னா integration with respect to s into cos sx ds. இந்த ஃபங்க்ஷன் 0 to 1. சரிங்களா? லிமிட் பாருங்கள் 0 to 1. அதனால் இங்கே நமக்கு 0 to 1. ஸோ √2/π 1 minus s cos sx dx. லேம்டாவுக்கு பதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ புட் லேம்டா ஈக்குவல் டு எஸ் இன் ஈக்குவேஷன் 1. அப்போ தான் நமக்கு 1 minus sன்னு வரும், பிகாஸ் இங்கே வேரியபிள் எஸ்ஸில் இருக்கிறதால. ஸோ √2/π மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரூட் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 2/πன்னு கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்டெக்ரேட் பண்ணலாம். ஸோ √2/π 2/π integral 0 to 1 minus s cos sx ds. பெர்னூலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ 2/π u வந்து நமக்கு 1 minus s. ஸோ 1 minus s into integration of cos sin sx by x minus differentiation of 1 0, differentiation of s is 1, so minus 1, integration of sin is minus cos sx divided by x square, limit 0 to 1. லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். 2/π 1 minus s sin sx divided by x minus இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர், லிமிட் 0 to 1, காஸ் எஸ்எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர், லிமிட் வந்து 0 to 1. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் வந்து 1. ஸோ 1 minus 1 0, 0 into anything 0. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 0ன்னு ஆகிடுது. ஸோ 2/π
0 minus cos x by x square. இதுதான் நம்மளோட upper limit minus இப்போ lower limit apply பண்ண போகிறோம். lower limit வந்து 0. So 1 minus 0 into sin 0. sin 0 0 minus cos 0 value 1. So 1 by x square. So which is equal to 2 by pi minus cos sx minus cos x by x square plus 1 by x square. ரெண்டுத்துலேயுமே denominator வந்து x square இருக்குது. ஸோ ரெண்டையும் காமனாக எழுதிக்கலாம். 2 by pi 1 minus cos x whole divided by x square. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்கள், f of x. இதுதான் கொடுத்துருக்க இன்டெக்ரல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட் அந்த ஹென்ஸ் எவாலுவேட் அதுக்கு போக போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம், திருப்பி நம்ம ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x எழுதலாம். ஸோ fc of f of x is equal to செகண்ட் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் போகிறதுக்காக தான் இப்போ எழுதுகிறோம். fc of f of x is equal to நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் 2 by pi integral 0 to infinity f of x cos lambda x dx. இந்த f of xல வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, சால்வ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த f of xோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ரூட் ஆஃப் 2 by pi integral 0 to infinity அந்த f of x இருக்க இடத்துல இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ரூட் ஆஃப் 2 by pi integral 0 to infinity f of x என்ன கண்டுபிடிச்சோம், 2 by pi 1 minus cos x divided by x square. இதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச f of x into cos lambda x dx which is equal to equation 1 பாருங்கள், equation 1ல இருந்து which is equal to root of 2 by pi 1 minus lambda 0 less than or equal to lambda less than or equal to 1 0 lambda greater than 1 by equation 1. சரிங்களா, equation 1ல இருந்தால் நம்ம இதை எழுதுகிறோம். இப்போ ரெண்டு பக்கமே root of 2 by pi root of 2 by pi கேன்சல் பண்ணிடலாம். இங்கே இன்டெக்ரேஷன் உள்ளே இருக்க 2 by pi வெளியில் எடுத்துடலாம். இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். இதில் லாம்டாவுக்கு நம்ம 0ன்னு போடலாம். லாம்டாவுக்கு 0 போட்டோம்னா நமக்கு cos 0ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் வந்து 1ன்னு கிடச்சிடும் நமக்கு. ஸோ அதனால் என்ன செய்ய போகிறோம், நம்ம லாம்டாவுக்கு 0ன்னு போட போகிறோம். ஸோ 2 by pi வெளியில் எடுத்துருங்க. put lambda equal to 0. 2 by pi integral 0 to infinity 1 minus cos x divided by x square 1 minus cos x by x square into dx. cos 0 வேல்யூ நமக்கு 1 ஆகிடும். லாம்டாவுக்கு 0 போட்டோம்னா cos 0 1 dx equal to 1. integral 0 to infinity equal to 1ன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்டெக்ரல் லாம்டாவுக்கு 0 போட்டதால் அந்த இடத்துல 1ன்னு ஆயிடுச்சு. ஸோ நமக்கு தேவையான இன்டெக்ரல் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். 1 minus cos x by x square dx equal to cross multiply பண்ணுங்கள். இந்த 2 by piயை நம்ம cross multiply பண்ணோம்னா pi by 2ன்னு வந்துடும். ஸோ which is equal to pi by 2. இப்போ இந்த 1 minus cos x எப்படி எழுதலாம், 2 sin square x by 2ன்னு எழுதலாம். ஸோ 1 minus cos x வந்து 2 sin square x by 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 0 to infinity 2 sin square x by 2 divided by x square dx equal to pi by 2. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த x by 2க்கு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். x by 2 வந்து tன்னு எடுக்க போகிறோம். ஸோ put x by 2 equal to t. Put x by 2 equal to t which implies x is equal to 2t. So dx equal to 2 into dt. dx equal to 2 into dt. எப்போவுமே நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுத்தோம்னா அது கரஸ்பாண்டிங் லிமிட்டே நம்ம செக் பண்ணணும். ஸோ when x is equal to 0 x equal to 0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், tயும் நமக்கு 0 கிடச்சிரும். xக்கு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா tயும் நமக்கு இன்ஃபினிட்டின்னு கிடச்சிரும். x equal to 2tன்னு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ x 0னா t 0, x இன்ஃபினிட்டினா t இன்ஃபினிட்டி. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x by 2 இருக்க இடத்துல x இருக்க இடத்துல dx இடத்துல சப்ஸ்டியூஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா integral 0 to infinity 2 sin square t by 2t the whole square dt equal to pi by 2. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 into 2 4 வந்துடும். 0 to pi sin square t by 2t the whole square நமக்கு 4t square dt equal to pi by 2. 4ம் 4ம் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ which implies integral 0 to
sin square t square dt equal to pi by 2. இப்போ கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டினோட செகண்ட் பார்ட்டு hence evaluate pi by 2. இதான் நம்மளோட செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள், hence evaluate integral 0 to infinity sin square t by t square dt. இதான் நம்மளோட செகண்ட் பார்ட்டோட ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.